உழைப்பு சுரண்டலுக்கான ஏற்பாடு தான் சாதி. அதுல பொருளாதாரமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவே பொருளாதாரம் தான். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவத்கீதை சொல்லுது. அது என்ன அர்த்தம்? அது நீ சொல்லிடாத. அப்ப அடித்தட்டுல உள்ள சாதிகள் சூத்திரர்கள்லாம் தங்களுடைய கடமை செய்யணும். என்ன கடமை செய்யணும்? மேல் வரவர்களையும் அவங்க வேலை செஞ்சு கொடுக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். கடமையை செய், ஆனா கூலி எதிர்பார்க்காத, பலனை எதிர்பார்க்காத. அப்ப இங்க பொருளாதார நலன் இருக்கா இல்லையா? அப்ப சாதாரண அடித்தட்டு சாதிகளை சேர்ந்தவங்க எந்த விதமான பலனை எதிர்பார்க்காம உழைக்கணும், சேவை செய்யணும். ஆனா அதே சமயம் வரக்கூடிய உபரியெல்லாம் பிராமணர்களும் சத்திரிகளும் அனுபவிப்பாங்கன்னா அது அங்க வர்க்க நலன் இருக்கா இல்லையா? அங்க பொருளாதாரம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்ப பொருளாதார விடுதலை இல்லாம சாதியை ஒழிக்க முடியாது. இப்ப சாதி மார்க்ஸ் அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு சமூக பொருளாதார அமைப்புல அடித்தளம் இருக்கு, மேற்கட்டுமானம் இருக்கு. இன்னைக்கு முதலாளித்துவ சமூக பொருளாதார அமைப்புல நம்ம வாழ்றோம். அப்ப சாதி அடித்தளத்துல சாதி ஒரு உற்பத்தி உறவா இருக்கு. அதே சமயத்துல மேல் கட்டுமானத்துல அது கருத்தியலா சிந்தனையா அது இருக்கு. அப்ப சாதி கருத்தியல் ரீதியாகவும் இந்த சமூகத்துல இருக்கு. அதே சமயத்துல உற்பத்தி நடவடிக்கையில மூலமா உருவாகக்கூடிய உற்பத்தி உறவுல சாதி இருக்கு. அது என்ன உற்பத்தி உறவுனாக்க, உற்பத்தியில ஈடுபடுகின்ற பொழுது அந்த உற்பத்தி கருவிகள் உற்பத்தி சாதனங்கள் ஒரு சில உடமையா இருக்கு. சாதாரண தொழிலாளிகிட்ட உடமை கிடையாது. தொழிற்சாலை யார்கிட்ட இருக்கு? முதலாளிகிட்ட இருக்கு. தொழிலாளிகிட்ட தொழிற்சாலை இருக்கா? இல்ல, கிடையாது. விவசாய தொழிலாளிகிட்ட நிலம் இருக்கா? கண்டிப்பா இல்ல, அவர்கிட்ட நிலம் கிடையாது. ஆனா யார்கிட்ட இருக்கு? பண்ணையார்கிட்ட இருக்கு. அப்ப இதுதான் உற்பத்தி உறவுன்னு சொல்றோம். அந்த உற்பத்தி நடவடிக்கையின் பொழுது அந்த உற்பத்தி சாதனங்கள் யாருக்கு உடமையா இருக்கோ அவளை முதலாளி இல்லைன்னா பண்ணையார்னு சொல்றோம். அதே போல அந்த உற்பத்தி சாதனம் இல்லாதவங்களை விவசாய தொழிலாளி இல்லைன்னு சொல்ல பண்ணை அடிமை இல்லைன்னா கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா. அதே மாதிரி உற்பத்தியில் வரக்கூடிய பலன்களை பெறுவதிலையும் வர்க்க ரீதியான வேறுபாடு இருக்கு நுகர்வுல. அப்ப இதெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த உற்பத்தி உறவு நம்ம சொல்றோம். அப்ப சாதி பாத்தீங்கன்னா உற்பத்தி உறவாகவும் இந்திய சமூகத்துல இருக்கு. அப்ப உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அடிமட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் எந்த விதமான நிலத்திலேயோ தொழிற்சாலையிலேயோ எந்த விதமான உடைமை இல்லாம அவங்க தன்னுடைய உழைப்பு சக்தியை மட்டுமே விற்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. அதே சமயத்துல அந்த உடைமையாளர்கள்லாம் யாரா இருக்காங்கன்னா மேல் சாதிகாரர்களா இருக்கிறாங்க. அப்ப நீங்க சாதி ஒழிப்பு என்று சொன்னால், சாதி ஒழிப்புனா என்ன? சாதி ஒழிப்பு என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்துல சாதியை ஒழிக்க வேண்டும், உற்பத்தி உறவுல சாதி இருப்பதை ஒழிக்க வேண்டும், அதே போலவே சிந்தனையில சாதி இருப்பதை ஒழிக்க வேண்டும்,